ஓம் சிவா ஆற்றல் பாதுகாப்பா அமையுமாக. இந்த மந்திரங்களில் 8 நிலைகள் அஷ்டகர்மா மந்திரம். வசியம், மோகனம், ஆக்ரோசனம், தம்பனம், பேதனம், வித்வேசனம், உச்சாடனம், மாரணம். இந்த 8 மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த 8 மந்திரங்களும் சிவபெருமானுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். எல்லா தெய்வங்களுக்கும் ஸ்ரீசக்கரம் அதுலேயும் மந்திரம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. கிரகங்களுக்கு பூரா அவர்களுக்கு என்ன மந்திரம் வைக்க வேண்டுமோ அந்தந்த மந்திரம். இப்போ பைரவர் எடுத்துக்கிட்டால் மாரண சக்கரம் வச்சுருக்கோம். துர்க்கை அம்மன் எடுத்துக்கிட்டால் மாரண சக்கரம், அதுக்கு உண்டான மந்திரம். முருகன் மோகன மந்திரம், குருவுக்கு வசிய மந்திரம். நாம் என்ன வேணுமோ அந்தந்த தெய்வங்களை வழிபடும் போது அந்தந்த சக்கராசியும் வேலை செய்யும், தெய்வங்களும் வேலை செய்யும். அதுக்கு தகுந்த 8 மந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. வசியம் அவங்களுக்கு வசியமாகும். வியாபார வசியத்திலிருந்து, திருமண வசியத்திலிருந்து, புத்திர சுந்தர வசியத்திலிருந்து. மோகனம் என்பது கணவன் மனைவி ஒற்றுமை. நான் பேசுவது மோகனமாக பழகுவது, எல்லாரும் மோகனமாக பேசுவது, சந்தோஷமாக இருப்பது மோகனம். ஆக்ரோஷனம் எதையும் கொண்டு வரக்கூடியது. ஒரு பெண்ணு கடத்திட்டு போயிட்டாங்க, பொண்ணை கொண்டு வர வைக்கலாம். அதுபோல் எந்த பொருளையும் வர வைக்கக்கூடியது, கடைக்கு வியாபாரத்தை வர வைக்கக்கூடியது, பொன் பொருளை வர வைக்கக்கூடியது. ஒரு துணிமணி ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு வேணும் நினச்ச மாதிரி சொல்லுங்கள், அது அந்த வாரத்தில் பணம் வரையும் எடுப்போம். இது ஆக்ரோஷனுங்கிறது எதவும் கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். தம்பனம் எதவும் நிறுத்தக்கூடியது. வயிற்று வலி, காய்ச்சல், ஜன்னி, இழுவை, தலைவலி, உடம்புல எந்த ஒரு பிரச்சனை, கால் வலி, எல்லாத்தையும் தம்மன மந்திரம். மந்திரிக்கிறவங்க அதிகமாக தான் எடுத்துக்குவாங்க. தம்மன மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம். எல்லாத்திற்கும் கட்டுப்படக்கூடிய தம்மன மந்திரம். அது பேதனம், புத்தி பேதம் அடித்தவங்களை சரி பண்ணக்கூடியது பேதனம். வித்வேசனம் பிரிக்கக்கூடியது. இப்போ கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் மனைவியோ கணவனோ ஒரு தவறான பாதையில் இருக்காங்கன்னா அவங்களை பிரித்து கொண்டு வரலாம். வித்வேசனம். உச்சாடனம் எதுவும் விரட்டுவது. காற்று, கருப்பு, பேய், பிசாசான்னு நிறையா நம்ம பிரபஞ்சத்தில் இருக்குது. ஸ்தூல உலகம், சூக்ம உலகம், இறந்த ஆன்மாக்களுடைய பிரச்சனைகள். அதுபோல் அந்த பிரச்சனை அரட்டுக்கோளா இந்த மாதிரி அதெல்லாம் மந்திரிப்பது மிக மிக நல்லது. அது உச்சாடன மந்திரம். உச்சாடனம் பண்ணி மந்திரிச்சு விட்டு அதை மாரண மந்திரத்தில் சொல்லி காலி பண்ணி மந்திரிப்பாங்க. மந்திரிக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் மாரண மந்திரம் தெரியாமல் மந்திரிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு செயலை செய்யும்போது எதிர்வினை வரும். எதிர்வினை அவங்க மந்திரிச்சிட்டு போயிடுவாங்க, அந்த எதிர்வினை நாம் மாட்டிக்கொள்வோம். அதுக்கு மாரண மந்திரம் போட்டு அந்த கர்மையை காலி பண்ணி ஆகணும். அதற்கு தான் மாரண மந்திரம். அடுத்தபடியாக மாரணத்தை பழகாமல் அஷ்டகர்மா தொடக்கூடாது, தெரிஞ்சு தான் உள்ளே போகணும். இதுக்கு மேலும் இந்த உறவை அழிக்கக்கூடிய அளவுக்கு மந்திரங்கள் இருக்கிறது. இதை பழகிட்டு அடுத்தபடி அதை பழகி கொள்ளலாம். ஓம் சிவா ஆற்றல் பாதுகாப்பாக அமையுமாக.